ஆத்ம சமர்ப்பணம். ஓம் ஸ்வரூப நிரூபணகேதவே ஸ்ரீகுரவே நம. கன்னி ராசிக்கான கார்த்திகை மாத கோச்சார கிரக சஞ்சாரங்களை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசியிலே சந்திரன், உங்கள் ராசிநாதனாகிய புதன் மற்றும் 10 தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மிதுனத்தின் அதிபதியுமான புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே, அதாவது விருச்சிகத்திலே சூரியன் மற்றும் ஆட்சி பெற்ற செவ்வாய் உடன் இணைவு பெற்று சஞ்சரிக்கிறது. உங்கள் ராசியிலே மனோகாரகன் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த காலகட்டத்திலே சிந்தனையில் ஒரு தெளிவு இருக்கும். எண்ணங்களில் ஒரு நல்ல எண்ணங்கள், மேன்மையான எண்ணங்கள் ஏற்படும். இவை அனைத்தும் உங்களுக்கு இருந்த கவலைகளை மாற்றித் தரப்போகிறது. தேவையற்ற சிந்தனைகளை குறைக்கப் போகிறது. இதுவரைக்கும் நீங்கள் சம்பந்தமில்லாத விஷயங்களுக்காக மனதை குழப்பிக் கொண்டிருந்தீர்கள். அதற்காக நீங்கள் ஒரு தேவையில்லாத சிந்தனைகள் உங்களுக்குள்ளே திணித்து கொண்டு அதனாலே கலக்கத்தில் இருந்தவர்கள், கவலையில் இருந்தவர்களுக்கு உங்களுடைய சிந்தனைகள் தெளிவு ஏற்படும். தெளிவான சிந்தனையினால் எடுக்கக்கூடிய முடிவுகளில் வெற்றி கிடைக்கும். உங்கள் ராசிநாதன் தைரிய வீரிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திலே சூரியனுடன் இணைவு பெற்று புதாதித்ய யோகத்தை தருகிறார். இந்த சிந்தனையும் நுணுக்கமான அறிவுடன் கூடிய சிந்தனையாக இருக்கும். இந்த நுணுக்கமான வேலை, நுணுக்கமான சிந்தனையை வேலையாக கொண்டவர்களுக்கு இப்போது யோகமான பலன்கள் கிடைக்கப் போகிறது. சிந்தனையிலே அதீத வருமானத்தை நீங்கள் ஈட்டப் போகிறீர்கள். எதிர்பாராத அளவுக்கு வருமானம் கிடைக்கும். அதாவது உங்களுடைய சிந்தனை தொழில் அல்லது உங்களுடைய சிந்தனையை ஈடுபடுத்தி அந்த நுணுக்கமான அறிவை வைத்து நுண்ணிய ஒரு சிந்தனையில் ஈடுபட்டு தொழில் செய்பவர்களுக்கு அதீத வருமானம், எதிர்பாராத ஒரு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பை தரப்போகிறது. மேலும் இதுவரை மந்தத்தன்மையால் தாமதப்பட்டு கொண்டிருந்த காரியங்கள், தடைபட்டு கொண்டிருந்த காரியங்கள், இவைகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி தரப்போகிறது. இந்த 3ஆம் இடம் என்பதே வெற்றி ஸ்தானம். இந்த வெற்றி ஸ்தானம் என்பதனால அந்த இடத்திலே வெற்றி ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பது மட்டுமல்லாமல் அந்த இடத்தில் உங்கள் ராசிநாதன் புதனும் இணைவு பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக அனைத்து காரியங்களும் உங்களுக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும். அது உத்தியோகமாக ஒரு உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணுறீங்க, அல்லது ஒரு புதிதாக வியாபாரம் தொடங்க நினைப்பவர்கள், புதிதாக தொழிலை துவங்க நினைப்பவர்கள், இவர்கள் அனைவருக்கும் தாராளமாக இந்த காலகட்டத்திலே நீங்கள் செய்தால் அவை அனைத்தும் வெற்றி பாதையை நோக்கி மட்டுமே செல்லும் தவிர அதில் தடை தாமதங்கள், தடை கற்களால் தடுமாறுவது, அதனால் அந்த தொழிலை நிறுத்தலாமா என்று நினைத்த சிந்தனையில் இருப்பவர்கள் கூட, ஏற்கனவே தொழில் வியாபாரம் ஆரம்பித்து நடத்தி கொண்டிருப்பவர்கள் அதை நிறுத்திவிடலாமா என்ற எண்ணத்தில் இருப்பவர்களும் அதை விட்டு வேகம் எடுக்கப் போகிறது. தொழிலும் சரி, வியாபாரம் சரி. அதனால் நீங்கள் அந்த சிந்தனையை மறந்து மாறி அந்த செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்திலே முழு கவனத்துடன் நல்ல முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்லப் போகிறீர்கள். மேலும் வேலையாட்களால் உங்களுக்கு அதீத அளவு வருமானம் கிடைக்கப் போகிறது. அவர்களுடைய உண்மையான கடின உழைப்பால் நிறைய வருமானத்தை நீங்கள் ஈட்டப் போகிறீர்கள். தொழிலிலே மேன்மை ஏற்பட போகிறது. வியாபாரம் சூடு பறக்க நடந்து வியாபாரத்திலே விருத்தி ஏற்பட போகிறது. அதே நேரத்தில் உங்களுடைய தாயை பற்றிய கவலையினால் நீங்கள் ரொம்ப சிந்தனை இழந்திருக்கிறீர்கள் அப்படின்னா உங்கள் தாயை பற்றிய கவலைகள் மாறும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் இந்த மாதத்தில் ஏற்படும். மேலும் 2ஆம் பாவத்தின் அதிபதி, துலாத்தின் அதிபதி, அவர் துலாத்திலேயே ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார் சுக்கிர பகவான். உங்கள் ராசிக்கு 9 பாக்கியஸ்தானாதிபதியும் ஆவார். அப்போது குடும்பத்திலே பெண்களால் வருமானம் இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு யோக பலன் கிடைக்கும். குடும்பத்திலே பெண் குழந்தைகளுக்கு திருமண தடை ஏற்பட்டு அதனால் மன வருத்தத்தில் இருப்பவர்களுக்கு, அவர்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு திருமணம் நீங்கள் முன்னின்று நடத்தக்கூடிய அமைப்பை தரும். அதே போல் பெண் கன்னிராசிக்காரர்களுக்கு திருமணம் நடந்திடக்கூடிய ஒரு அமைப்பை தரும். மேலும் பார்த்திங்கன்னா
ஆண் கன்னி ராசிக்காரர்களுக்கு மனைவியால் வருமானம் கிடைக்கும், மனைவியால் நல்ல பலன் கிடைக்கும். மனைவி மட்டுமல்லாமல் பெண்களால் உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைப்பது மட்டுமல்லாமல் பெண்களால் சுகமும், இந்த பெண்களால் தன வரவும் கிடைக்கப் போகிறது. வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, உங்கள் பேச்சிலே தெளிவு இருக்கும், காரிய பேச்சாக இருக்கும். நீங்கள் பேசக்கூடிய பேச்சிலேயே காரியத்தை சாதிப்பீர்கள். அனைவரையும் கவர்ந்தெழுத்து பேச்சிலேயே உங்களுடைய அதாவது வேலையை முடிக்கக்கூடிய அமைப்பை பெற்றவர் நீங்கள். இருந்தாலும் அந்த உங்களுடைய பேச்சு இன்னும் மேம்பட்டு நிற்கும். இந்த மாதத்தில் வீண் பேச்சு, வீண் விவாதங்கள், மறுத்து பேசுவது, எதிர்வாதம் செய்வது போன்ற அமைப்புகளிலிருந்து இப்போ இந்த காலகட்டத்துக்கு கொஞ்சம் மாறுபட்டு நிற்பீர்கள். அது மாதிரியான ஒரு பேச்சுக்களிலிருந்து விலகி இருப்பீர்கள். தன வரவுக்கு குறைவு இருக்காது. அதாவது சுக்கிரனாலே தன வரவு, எதிர்பாராத தன வரவும் கிடைக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு அந்த 4ஆம் இடம் மற்றும் 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இவ்விரண்டின் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே நிற்கிறார். 10ஆம் இடம்னா மிதுனத்திலே சஞ்சரிக்கிறார். அப்போது இந்த சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலும் எந்த ஒரு குறையும் இருக்காது. வீடு மனை வாகன யோகங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கப்பெறும். ஏற்கனவே வீடு வைத்திருப்பவர்களுக்கு வீட்டிற்காக சிறிது பழுது பார்க்கக்கூடிய செலவுகள் ஏற்படும். மேலும் வாகன செலவு இருக்கும். வாகனத்திற்காக நீங்கள் கொஞ்சம் செலவுகளை செய்யக்கூடிய அமைப்பை தரும். மருத்துவ வகையிலே கொஞ்சம் செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்பு. உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கோ மருத்துவத்திற்காக சிறிதளவு இந்த மாதத்திலே சிறிதளவு தொகையை செலவிடக்கூடிய அமைப்பையும் தரும். மேலும் விவசாயம் செய்பவர்களுக்கு நீர் சம்பந்தப்பட்ட தொழில், நீரினால் வருமானம் பெறக்கூடிய அமைப்பு தரும். விவசாயம் செழிக்கும், விவசாயத்தில் நல்ல வருமானம் கிடைக்கும். வருமானம் எப்படி கிடைக்கும்னா, விவசாயத்தில் வரக்கூடிய மகசூல், அதீத அளவிலே மகசூல் ஏற்பட்டு அந்த மகசூல் வரக்கூடிய மகசூல் எதிர்பாராத விலை உயர்வுடன் விற்கப்பட்டு அதீத லாபம் கிடைக்கப்பெறும். மற்றும் இந்த 4ஆம் இடம் என்பது உங்களுடைய வித்தை, தொழில் திறமைகள் பிரகாசிக்கக்கூடிய அமைப்பு. உங்கள் தொழில் திறமையை பார்த்து அனைவரும் ஆச்சரியக்கூடிய ஒரு வகையிலே அமையும். நண்பர்கள், உறவினர்கள் இணக்கமாக இருப்பார்கள். நண்பர்களால் வருமானம் கிடைக்கப்பெறும். நண்பர்கள், உறவினர்கள் மத்தியிலே, சமூகத்தின் மத்தியிலே உங்களுக்கு பாராட்டு, பரிசு, புகழ் கூடக்கூடிய, கௌரவம் கூடக்கூடிய ஒரு அமைப்பையும் தரும். 5ஆம் இடம் என்பது உங்கள் ராசிக்கு மகரம். அந்த மகரத்தின் அதிபதியான சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான கும்பத்திலே ராகுவுடன் இணைவு பெற்று சஞ்சரிக்கிறார். இப்போ அந்த 6லே நிற்கக்கூடிய சனி பகவான் உபஜயஸ்தானம் என்று ஒரு ஸ்தானத்திலே நின்று யோக பலனை தரப்போகிறார். ராகுவுக்கும் உபஜயஸ்தானம், சனிக்கும் உபஜயஸ்தானம். அவ்விரு கிரகங்களும் இணைவு பெற்று நல்ல யோக பலனை தரப்போகிறார்கள். அப்படின்னா உங்களுக்கு இதுவரை வட்டி தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வட்டியும் வரல, அசலும் வரல அப்படின்னு சொல்லி கவலைப்படுபவர்களுக்கு அந்த வட்டியும் அசலும் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் வெளியிலே எங்கேயாவது ஒரு முதலீடு மூலதனம் செய்தது வராமல் நிலுவையில் இருந்த பணமும் உங்களுக்கு வந்து சேரும். நோய் தொந்தரவு கண்டிப்பாக சிறு சிறு அளவிலே இருந்தாலும் கூட எதிரிகளால் இருந்து வந்த தொந்தரவுகள் உங்களை விட்டு விலகும். சிலர் கடன் வாங்கி கொண்டு கடன் பிரச்சனையால் நீங்கள் அவதிப்பட்டுருக்கீங்க, வட்டியும் கட்ட முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் அந்த கடனை கொஞ்சம் போல் நீங்கள் முதலீடு உங்களுடைய கையால் கொஞ்சம் கடனை அடைத்தாலும் முழு கடனும் அடையக்கூடிய ஒரு யோகத்தை சனியும் ராகுவும் தரப்போகிறார்கள். மேலும் உங்கள் ராசிக்கு கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடம் கூட்டு தொழில் செய்பவர்கள், கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு சிறு சிறு மன கஷ்டங்கள், மன பிரச்சனைகள், மனத்திலே இடைஞ்சல்கள், உங்கள் இருவருக்குள்ளும் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள், இதனால் இருந்து வந்த பிரச்சனை, அந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்திலே மாற்றி அமைக்கக்கூடிய அமைப்பை தரும். அதாவது பிரச்சனைகள் தீரும், பிரிவினைகள் மாறும், இணக்கமான சூழ்நிலை, மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி தரும். மேலும் இந்த 7ஆம் இடம் என்பது ஜவுளி வியாபாரம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரப்போகிறது. அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8இன் அதிபதி
மேசத்தின் அதிபதி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்திலே ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். அப்போது சொத்து சம்பந்தமாக வில்லங்கங்கள், நீதிமன்ற வழக்குகள், அது இடமாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ அல்லது கட்டிடமோ எதுவாக இருந்தாலும் சரி, அல்லது விவசாய நிலமாக கூட இருக்கலாம். எந்த நிலமாக இருந்தாலும் அதிலே வில்லங்கங்களை, நீதிமன்ற வழக்குகளை சந்தித்து கொண்டிருந்தவர்களுக்கு அவை அனைத்தும் விலகும். இடம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகளும் உங்களை விட்டு அகலும். இதுவரைக்கும் செலவுகளால் துன்பத்தை வரவழைத்து கொண்டிருந்தவர்கள், ஒரு செலவு பண்ணி அந்த செலவுனால் நமக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கணும் அல்லது ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டும். அவ்விரண்டும் இல்லாமல் ஒருத்தருக்காக நம்ம பண உதவி செய்ய போக அதுவே நம்மளுக்கு பிரச்சனையாக வரக்கூடிய ஒரு அமைப்பை, ஒரு செயலை, ஒரு விஷயத்தை சந்தித்தவர்களுக்கு அந்த துன்பம், செலவழித்து துன்பத்தை வாங்காமல் பணம் கொடுத்து துன்பத்தை வாங்கியவர்களுக்கு அவை எல்லாமே உங்களை விட்டு விலகும். அந்த துன்பங்கள் இனி இருக்காது. மேலும் பார்த்திங்கன்னா பழி பாவம், தீராத கவலை, இதனால் உள்ளே உழன்று கொண்டிருப்பவர்கள், தீராத கவலை ஒன்று உங்களை உறுத்தி கொண்டே இருக்கும். அந்த தீராத கவலையும் உங்களை விட்டு விலகக்கூடிய அமைப்பு. பழி பாவத்தை சுமந்து கொண்டிருப்பவர்கள் செய்யாத ஒரு தவறுக்காக, செய்யாத ஒரு விஷயத்திற்காக நீங்கள் பழிபாவத்தை ஏற்றுக்கொண்டு அந்த பழிபாவத்திற்காக நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருப்பீர்கள், துன்பப்பட்டு கொண்டிருப்பீர்கள். அந்த துன்பமும் வேதனையும் உங்களை விட்டு விலகக்கூடிய அமைப்பையும் தரப்போகிறது. பாக்கியஸ்தான அதிபதி, 9இன் அதிபதி, ரிஷபாபாவத்தின் அதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறதுனால பாக்கியத்திற்கு குறைவு இருக்காது. தந்தை வழி வர வேண்டிய சொத்துக்கள், வில்லங்கங்கள், பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். பணவரவாக இருந்தாலும் கிடைக்கும். மேலும் தர்ம காரியங்களிலே ஈடுபடக்கூடிய, தர்ம காரியங்களுக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பையும் தரும். கோவில் திருப்பணிகளுக்காக செலவு செய்வது, கோவில் திருப்பணிகளிலே ஈடுபட்டு அதற்கான வேலை செய்யக்கூடிய அமைப்பு, மேலும் குருவை சார்ந்து சேவைகள் செய்வது, குருவின் மூலம் உபதேசம் பெறுவது போன்ற அமைப்புகளும் தரும். உடன்பிறப்புகள் மன கஷ்டம், துன்பம், கவலை, இவை அனைத்தையும் யாரெல்லாம் அனுபவிச்சிட்ருக்கீங்களோ, உடன்பிறப்புகளால் வேதனை அடைந்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் அனைவருக்கும் உடன்பிறப்புகளிடமிருந்த அந்த பிரச்சனைகள், கவலைகள், துன்பங்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய அமைப்பை தரும். மேலும் 10இன் அதிபதி புதன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனால, வெற்றி ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழிலிலே நல்ல முன்னேற்றத்தை தருவார், தொழில் மேன்மையை தருவார். புதன் 3இல் இருப்பது ஒரு நல்ல யோகம். அப்போது இந்த 3ஆம் இடம்ங்கிறது உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. அந்த உபஜயஸ்தான அதிபதி உங்களுக்கு தொழில்காரகன், கர்மகாரகனாக இருப்பதனால் தொழில் மேன்மை, தொழில் முன்னேற்றம் ஏற்படும். தொழிலிலே அதீத வருமானம் கிடைக்கப்பெறும். மற்றும் இந்த காலகட்டத்தில் தொழில் மட்டுமல்ல, வெளிநாட்டு வேலைக்காக முயற்சிட்டுருக்கீங்க, வெளிநாட்டிலிருந்து தகவலை எதிர்பார்த்துருக்கிறீர்கள் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாட்டு தகவல்கள் உங்களை வந்து சேரும். நல்ல தகவலாக வந்து சேரும். வெளிநாட்டுக்கு வேலை செல்லக்கூடிய அமைப்பையும் தரும். காரணம் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தின் அதிபதி சந்திர பகவான் உங்கள் ஜென்மத்தில் நிற்கிறார், ஜென்மச்சந்திரன். அப்போது பிரயாணத்தை உங்களுக்கு அடிக்கடி ஏற்படுத்துவார். அடிக்கடி நீங்கள் இங்கே உள்ளூரில் இருந்தாலும் சரி, உள்நாட்டில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, அடிக்கடி வெளிநாட்டு பிரயாணத்தையும் ஏற்படுத்துவார். உள்ளூரிலேயும் நீங்கள் கோவில் சார்ந்து, திருப்பணிகள் சார்ந்து, அல்லது கோவில்களுக்கு தரிசனத்திற்காக தீர்த்த யாத்திரை செல்லக்கூடிய பிரயாணங்களும் நடக்கும். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக மற்றும் வியாபார ரீதியாக பிரயாணங்கள் மேற்கொள்வீர்கள். அப்படி மேற்கொள்ளக்கூடிய அத்தனை உங்களுடைய பிரயாணங்களும் வெற்றியை தரக்கூடிய பிரயாணமாக இருக்கும். இந்த வெற்றியான பிரயாணங்கள் உங்களுக்கு நல்ல பண வரவையும் தரும், செய்யக்கூடிய வியாபாரத்தில் நல்ல லாபத்தையும் தரும். இடமாற்றம், வீடு மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறவங்க, அதாவது வீடு மாற்றம், இடமாற்றங்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய இடத்திலிருந்து, வீட்டிலிருந்து வேறு இடம் மாறணும்னு நினைக்கக்கூடிய சிந்தனையில் உள்ளவர்கள், அது கண்டிப்பாக இந்த மாதத்தில் நடக்கும். அதுவும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றமான பலனைத்தான் தரப்போகிறது. நாடு விட்டு நாடு மாறணும்,
அல்லது வெளிநாட்டிலே வியாபாரத்தை விரிவுபடுத்தணும், தொழிலை பல நாடுகளுக்கு விரிவுபடுத்தணும், இந்த எண்ணம் கொண்டிருப்பவர்களுக்கும் அந்த முயற்சியும் வெற்றி தரும். வியாபாரம், தொழில் முன்னேற்றம் மட்டுமல்ல, விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பையும் தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மற்றொரு நாட்டுக்கு நல்ல ஊதியத்துடன் நல்ல ஒரு பதவியிலே போய் இணையணும், அங்கே போய் நம்ம அந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிற முயற்சியில் இருப்பவர்களுக்கு அதுவும் உங்களுக்கு வெற்றி தரும். அந்த நாடு மாற்றமும் ஏற்படும். மேலும் இந்த விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, சூரிய பகவான் விரயஸ்தானாதிபதி, அந்த விரயஸ்தானத்திலே கேது நின்று சஞ்சரிக்கிறார். அப்போது அந்த விரயம் என்பது இருக்கும். கண்டிப்பாக கேது உங்களுக்கு விரயத்தை கொடுப்பார். அந்த விரயம் சுபகாரியங்களுக்காக மற்றும் வீடு மனை வாகன யோகங்களுக்காக தருவார். ஏற்கனவே நீங்கள் வாகனம் வைத்திருப்பவர்களாக இருந்தாலும் விலை உயர்ந்த வாகனத்தை வாங்கி சேர்க்கக்கூடிய அமைப்பையும் தரப்போகிறது. மூத்த இளைய சகோதர சகோதரிகளுக்கு நல்ல யோக பலன். காரணம், இந்த சகோதர காரகத்துவம் கொண்ட செவ்வாய் ஆட்சி பெற்று விருச்சிகத்தில் சஞ்சரிக்கிறதுனால சகோதர சகோதரிகளுக்கு உங்களுடைய கிரக சஞ்சாரங்களின் அடிப்படையில் யோக பலன்கள் கிடைக்கப் போகிறது. மேலும் இந்த 10ஆம் பாவகம் மட்டுமல்ல, இந்த லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11 அதிபதி உங்கள் ஜென்மத்தில் இருப்பதினாலும், இந்த 10 தொழில் ஸ்தானாதிபதி 3ஆம் இடத்தில் இருப்பதினாலும் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் நல்ல முன்னேற்றமான பலன், அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக பலனும் கிடைக்கப் போகிறது. இதற்கு முன்பு வந்த பதிவு, அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.